எல்லாருக்கும் வணக்கம். தாய்லாந்து பைனாப்பிள் ரைஸ் எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ செஞ்சு பார்ப்போம். ரெசிபிக்கு முதல்ல இறால் எடுத்துக்கிறோங்க. அந்த இறாலில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுங்க. கொஞ்சம் பெப்பர் போட்டுக்குங்க. இந்த பெப்பர் வந்து ஒயிட் பெப்பர் தான் போடுவாங்க, ஆனால் நான் பிளாக் பெப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதை அப்படியே சேர்த்து கிளறிடுங்க. நல்லா இறாலில் படுற மாதிரி எல்லா பக்கமும் கிளறிடுங்க. கிளறிட்டு இப்போ நல்லா கிளறிடுங்க. இறாலில் வந்து அந்த இறாலில் வந்து சோயா சாஸ் வந்து நல்லா அதில் சார்ந்திருக்கணும். இறாலை 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. பைனாப்பிள் ரெசிபிக்கு மட்டன் சேர்க்கலாம், சிக்கன் சேர்க்கலாம். எது சேர்த்தாலும் இந்த சோயா சாஸையும் பெப்பரையும் சேர்த்து 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம தாய் கறி பவுடர் செய்யணும். நம்ம வந்து கரம் மசாலான்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்த தாய் கறி பவுடர் இப்போ செய்வோம். என்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். மிளகாய் 3 எடுத்துக்கிறோங்க, பிரிஞ்சி இலை 1 எடுத்துக்கிறோங்க, கிராம்பு 4 எடுத்துக்கிறோங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறோங்க, மல்லி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க, மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் எடுத்துக்கிறோங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க கொஞ்சமாக, மிளகு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. இப்போ இதெல்லாம் எண்ணெய் சேர்க்காம ஒரு கடாயில் வறுத்து எடுத்துருங்க. அதை மிக்சியில் அரைச்சிருங்க, நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ ஒரு சாஸ் செய்யணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கிறோங்க. இதோட சேர்க்க ஃபிஷ் சாஸ் எடுத்துக்கிறோன்னு. என்கிட்ட ஃபிஷ் சாஸ் இல்லாதனால 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் கொஞ்சோண்டு கருவாடு எடுத்துக்கிறோங்க. அந்த கருவாடு எந்த கருவாடு வேணாலும் சேர்க்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸையும் இதோட சேர்த்துருங்க. இந்த பவுலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த கருவாடையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கிளறிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. சோயா சாஸ்லேயும் கருவாடுலேயும் உப்பு இருக்கும், அதனால் ஃப்ரை ரைஸ் செய்யும்போது உப்பை பார்த்து சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதில் சீனி 1 டேபிள் ஸ்பூனும் 4 டீஸ்பூன் தாய் கறி பவுடர் எடுத்திருக்கேன். ஒன்றா சேர்த்துடுறேன் பாருங்கள். சேர்த்துட்டு இப்போ இதில் அப்படியே சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிருங்க. இதுக்கு நம்ம பைனாப்பிள் போட்டு செய்யணும். இப்போ முழு பைனாப்பிள் இருக்குது பாருங்கள், அதை இப்படியே பாதியாக கட் பண்ணிக்கிறங்க. உள்ள பைனாப்பிளை இப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இது சுற்றி ஒரு கோடு போட்டுட்டேன். இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுக்கிறோங்க, இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு நடுவில் கோடு போட்டுக்கிறோங்க. இப்போ ஸ்பூனால் இப்படி கட் பண்ணதை இப்படியே வெளியே எடுத்துருங்க. பைனாப்பிள் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி க்ளீனாக எடுத்து வச்சுக்கிறோங்க. இறாலை வறுத்து எடுத்துக்கிறோன்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் சட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை வறுத்து எடுக்கணுமா, ஹை ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சட்டி சூடாகணும். இந்த வாக்கு வந்து நல்லா சூடாக வரணும். எண்ணெய் சூடாயிருச்சு, தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோங்க. இப்போ இதில் இறால சேர்த்துருங்க. இப்போ இறால் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ எடுத்துட வேண்டியதான். இறால் எல்லாத்தையும் எடுத்துருங்க. நான் இப்போ இறால் போட்டதுனால இதை ஃபஸ்ட்டே போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன்.
நீங்கள் மட்டன் கோழி இதெல்லாம் மட்டன் சிக்கன்லாம் சேர்த்தீங்கன்னா அதை வந்து எடுக்க வேணாம், அப்படியே ஃப்ரைட் ரைஸு செய்யலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ண 1 கப் ரைஸ் எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் காய்கறி எது வேணாலும் எடுத்துக்கிறேங்க. நான் பீன்ஸும் கேரட்டும் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு எடுத்துக்கிறேங்க, 4 பூண்டு. இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேங்க. வரமிளகா 1 எடுத்துருங்க. பிரின்ஸ் ஆனியன் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துக்கிறேங்க. பைனாப்பிள் இப்படி சிறு சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. 2 முட்டை எடுத்துக்கிறேங்க. சோயா சாஸ் பண்ண பார்த்தீங்களா, அதில் கருவாடை வெளியே எடுத்துருங்க. இப்போ பொரித்த இறால வச்சுக்கிறேங்க. முட்டையை இப்படி உடச்சி எடுத்துக்கிறேங்க. அதில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா இதை இப்படி கலக்கிடுங்க. இப்போ நல்லா கலக்கிட்டேன். இப்போ இதை அந்த பொரிச்சு எடுத்த மத்தியில இறால் அதில் சேர்த்துருங்க. பொரிச்சு வச்ச முட்டையை ஒரு பவுலில் எடுத்து வச்சிருங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்ய 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் பூண்டை சேர்த்துருங்க. அடுத்து இஞ்சியும் சேர்த்துருங்க. லேசாக பொன்னிறமாக வரட்டும். வரமிளகா வேணும்னா சேர்த்துக்கலாம், நான் 1 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காய்கறி எல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்படி ஒரு கிளறிடுங்க. இது கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கணும், ரொம்ப வேக விடக்கூடாது. வெந்துருச்சு. இப்போ இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துடுறேன். இப்போ இதில் ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்தவனே இப்படி கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு இப்போ இதுல இருந்து கருவாடை எடுத்துட்டேன். இப்போ இந்த சோயா சாஸை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறிடுங்க. எல்லா பக்கமும் இந்த வெள்ளை சாதம் ஃபுல்லாக அந்த சோயா சாஸ் படுற மாதிரி கிண்டிடுங்க. பைனாப்பிளை இதில் சேர்த்துறேன். இப்போ முட்டையை சேர்த்துருங்க. முட்டையும் இந்த பிரானையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே கிளறிடுங்க. சுற்றி எல்லாத்தையும் வர்ற மாதிரி அப்படியே கிளறிடுங்க. கிளறிட்டேன். இதில் பிரெஞ்ச் ஆனியனை சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் கிளறுங்க. இப்போ எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன்.
ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி தழையை அது மேலே தூவிடுங்க, இந்த ரைஸ் மேலே. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. இதே தேடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.